சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் தேவி, எல்லாரும் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ என்ன இங்க உட்கார்ந்து நகத்துக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்க? ஏஞ்சி போய் நீ அவங்க கூட மாட வேலை செய்யக்கூடாதா? நான் ஏன் வேலை செய்யணும்? இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது எனக்கு. என் ஃபங்க்ஷனுக்கு நான் வேலை செய்யணுமா? அப்ப நீங்க எல்லாரும் எதுக்கு இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. இங்க பாரு தேவி, நீ எல்லார்கிட்டயும் முறுக்கிட்டு தெரியற. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. இந்த மாதிரி விசேஷம் வைக்கிறதே பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான். என்கிட்ட தான் இப்படி திமிரா பேசுற. வரவங்க போறவங்க கிட்டயாவது கொஞ்சம் மரியாதையா பேசு. யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னத்த தெரிஞ்சுக்கிட்டியோ? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் நெயில் பாலிஷ் வைக்க கூடாதா? என்னங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஏய், இத நான் எதுக்கடி பூசிக்கணும்? என் கையெல்லாம் என்ன குஷ்டம் வந்த மாதிரி தெரியிருக்கா? சரி, உன் அண்ணி எங்க? என்ன கேட்டீங்க? உன் அண்ணி எங்கன்னு கேட்டேன். யாருக்கு யார் அண்ணி? ஏண்டி, உன் அண்ணன் என்ன 4-5 கல்யாணமா பண்ணி வச்சிருக்கான்? யார் அண்ணின்னு கேட்டுட்டு இருக்க? உன் அண்ணன் பொண்டாட்டி மீனாவை தான் கேட்டேன். அண்ணன் பொண்டாட்டின்னு வேணா சொல்லுங்க, எனக்கு அவங்கள அண்ணின்னு சொல்லாதீங்க. அட அகராதி பிடிச்சவளே, உன் அண்ணன் பொண்டாட்டிய அண்ணின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அதான் வாய் நிறைய மீனா மீனான்னு 3 வேளையும் மீனா பேரை சொல்லி வயித்த நிரப்பிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பேரையே சொல்லுங்க. ஏன் தேவி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, அண்ணன் பொண்டாட்டி உன்னை விட வயசுல சின்னவங்களா இருந்தா கூட அண்ணின்னு தான் கூப்பிடணும். பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட கூடாது. அதெல்லாம் முறையே இல்ல தேவி. உங்க முறை நுறையெல்லாம் உங்க மீனாக்கே சொல்லி கொடுங்க. அவங்க பேரை வச்சு எனக்கு பாடெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. அவ இல்லன்னா இவ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. அதெல்லாம் மறந்துட்டு இப்படி நன்றி கெட்டதனமா பேசுறா பாரு. என்ன என்ன மனசுக்குள்ளேயே திட்டுறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உங்க ரியாக்ஷன்லயே தெரியுது. போங்க, போய் வேலையை பாருங்க. இவ வேற இப்படி பேசுறா. இந்த கூகுள் பையன் வேற எங்க போனான்னு தெரியலையே. அஞ்சலி, அஞ்சலி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் புருஷன் இல்ல இல்ல என் பையன் கூகுள் எங்கேயாவது போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? இல்ல போன் ஏதாவது பண்ணானான்னு கேட்டேன். இங்க பாருங்க, அவரு தாலி கட்டினதுனால அவர் எங்க போறாரு எங்க வராருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதே மாதிரி அவர் போன் பண்ணுவார் நான் காத்துட்டு இருக்கவும் இல்ல. சும்மா எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி என்கிட்ட பேசி அவருக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி. அவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு தான் கேட்டேன். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. அப்புறம் சும்மா சும்மா அதையே என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. போங்க. இந்த வீட்டுல ஒவ்வொரு பாட்டி, மீனாவை பாத்தீங்களா? நீ எதுக்குடா அவளை தேடுற? எதுக்கு பல்ல காட்டுற? அது இல்ல பாட்டி, நானும் அங்க எங்க தேடி பாக்குறேன். என் கண்ணுல படவே மாட்டேங்கிறாள. நானும் அவளை தாண்டா தேடிட்டு இருக்கேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பா, போய் பாரு போ. பாட்டி ஓயா, போய் பாரு போ. பாட்டி ரொம்ப தான் பிஹேவ் பண்ணிட்டு நானே தேடுறேன்.